வணக்கம் காவேரியன்ஸ். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து காவேரி பிஸ்னஸ் as well as காவேரி நியூஸில் போட்டிருந்தேன் நான். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பைலாட்ரல் நெகோசியேஷன்லாம் போயிட்டு இருந்தால் கூட இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்துடும். ஆனால் ஒரே ஒரு செக்டர் ஃபார்மாவுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தா அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதே லைனில் தான் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து 26% ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்திருக்கு. இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த கரெக்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ என்ன நடக்க போகிறதுங்கிறது கரெக்டாக வந்து என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா மேக்ரோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அதை வந்து 2 நாளுக்கு முன்னாடி வெளிப்படையாக வேறு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ வந்து கம்மிங் டு த ஆக்சுவல் டாரிஃப் பாருங்கள், நம்மளுக்கும் வந்து 26% இருக்குது. ஆனால் வந்து சில பேருக்கு அதுக்கு மேலேயும் இருக்குது. லைக் சைனா மாதிரி பார்த்திங்கன்னா 34 அண்டு 34க்கு மேலே, அதாவது இன்னொரு 20% ஏற்கனவே லெவி பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்தோம்னா 54%. நமக்கு ஒரு கன்று போனாலும் சைனாக்கு 2 கன்று போச்சுன்னா அது நல்லது தானே. ஸோ ஏற்கனவே சைனா வந்து எல்லா சைட்லையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க, இந்த இதுலேயும் அடி வாங்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அண்டு பாருங்கள், அனதர் திங் வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு காம்படிட்டர். பங்களாதேஷ் மேலே 37% லெவி பண்ணியிருக்காங்க. அண்டு வியட்நாம் பார்த்திங்கன்னா 46%. ஸோ இன்னும் நம்மளுடைய ஏஷியன் நெய்பர்ஸுக்கு மேலேயும் ரொம்ப ஹை டாரிஃப் இருக்குது. இதனால் சில செக்டர்ஸை பெனிஃபிட் அடையும். அது என்னென்னு சொல்கிறேன் நான். அண்ட் ஆக மொத்தம் எல்லா எக்ஸ்போர்ட்டருக்கும் சம் டேக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மினிமம் வந்து ஒரு 25% அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. பட் வந்து இது என்றைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேசிக் டாரிஃப் வந்து இமிடியட்டாக வந்துடுது, April 5 அன்றைக்கே வந்துடுது. ஆனால் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து April 9 இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இவர் ட்ரம்ப் வந்து எப்போ மாறுவார்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஃபார்மாக்கு எக்ஸம்ஷனில் இருக்க அந்த 10% டாரிஃப் மட்டும் தான் வருது அப்படிங்கிறது கூட திருப்பி மாற்றி அமைக்கலாம், தெரியல. பட் ஃபார்மா வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம லோவஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த கண்ட்ரினாலும் இந்த லோ ப்ரைஸில் கொடுக்க முடியல. ஏன்னா இந்தியாவில் வந்து த லார்ஜஸ்ட் FDA அப்ரூவல் ஃபெசிலிட்டி அவுட் சைடு அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ வந்து நேச்சுரலி இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்டு ஆஸ் அப்ரூவ்ட் பை FDAன்னு சொல்லணும். அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பேன் வராது ஆர் ஹை டாரிஃப் வராது அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணி நான் சொன்னேன். அது நடந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே 5%லேருந்து 10% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. யாராவது பிக் பெனிஃபிஷரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல் த டாப் பிளேயர்ஸ். சன் ஃபார்மாலேருந்து அரபிந்தோ, லூபின், சிப்லா, then Reddy's Lab, then Glenmark, Zydus Life Science, எல்லாருமே பிக் பெனிஃபிஷரி தான் சொல்லணும். ஈவன் டிவிஸ் லேப் கூட. பட் டிவிஸ் லேப்ஸோட மேஜர் எக்ஸ்போர்ட் யூரோப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஷேரும் இன்றைக்கி மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த டாப் ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு டாப் 10 பீப்புளை ஆட் பண்ணால் கூட நாட் ஈவன் 1 TCSக்கு வரமாட்டாங்க. தட் இஸ் அவங்களோட டர்ன் ஓவர் வந்து ஸோ ஹை. அதனால் டிசிஎஸோட டர்ன் ஓவர் 2.5 lakh crores அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்தா கூட அவ்வளோதான் வருது. அதனால் ஸ்மால் பேஸ்கெட்டு தான் இருந்தால் கூட ஸ்டில் இட்ஸ் அ விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த 10% ஈஸியாக சர்வைவ் ஆகிடுவாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த ஃபார்மா கம்பெனிஸு. அதனால தான் ஷேர் மார்க்கெட் ஹையர் ப்ரைஸ் கொடுத்துருக்கு இன்றைக்கி. பட் ஆனால் மித்த ப்ரைஸஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி வந்து ஒவ்வொரு செக்டாரும் இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. ஆனால் ஃபியூ செக்டார்ஸ் தான் எடுத்து பேச போகிறேன். ஏன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணுங்கிற அந்த கண்டிஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் செக்டார் எடுப்போம். டெக்ஸ்டைல் செக்டாரில் வந்து
ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா, வியட்நாம், பங்களாதேஷ். ஏற்கனவே சொன்னேன், இவங்களுக்கு இம்போஸ் பண்ண ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து மச் ஹையர் தென் இந்தியாவோட. அதனால இங்கே இந்த செக்டாரில் இருக்க பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் லிவிங், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி. ட்ரைடன்ட், இவங்களாம் ஹோம் டெக்ஸ்டைலில் நியர்லி 67% ஆஃப் வெல்ஸ்பன் லிவிங்கில் வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் டு USA. அதனால் இவங்க வந்து லெசர் டேக்ஸ் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் கம்பேர்ட் டு சைனா, வியட்நாம் ஆர் பங்களாதேஷ். அண்டு அதனால் இந்த கம்பெனிலாம் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர அதர் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அது கம்பெனிலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேமண்ட்ஸ், தென் அரவிந்த், SP அப்பேரல்ஸ், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறமேலு வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிஷரின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து லெஸ் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். அதனால இவங்கெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க. அவங்க ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது இந்த இதில். ஏன்னா $9.6 பில்லியன் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தோ இந்த அப்பேரல் சைடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 6%. இந்த அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுறதுல எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி 6%. மித்தவங்களாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டு. அண்டு இப்போ சைனாலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்சன்டேஜே சொல்கிறேன் பாருங்கள். சைனா வந்து 21% ஆஃப் த அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் தெர் இஸ் அப்பேரல், தெர் இஸ் அந்த கார்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அந்த இது. வியட்நாம் வந்து 19% அண்டு பங்களாதேஷ் வந்து 9%. அதனால் இவங்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும். அண்டு இதனால் என்ன ஆகும்னா இங்கே போகிற ஆர்டர் வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க ஹையர் டேக்ஸ் பே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க பையர் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருப்பூரில் நிறைய ஆர்டர்ஸு என்கொயரிஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி அது வந்து ட்ரூவாக இருக்கலாம். அது இதனால் இங்கே இருக்க கம்பெனிஸு லிஸ்டட் ஸ்பேஸில் இருந்தாங்கன்னா தென் வந்து அவங்களாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி சிவியர்லி ஹிட் கம்பேர்ட் டு இந்தியா. இந்தியா வந்து ஒன்லி 2% ஆஃப் தி GDP தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. அதனால் வந்து பெரிய லெவலில் நம்ம இம்பேக்ட் ஆக மாட்டோம் இந்த ஆல் திஸ் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்னால். பட் வியட்நாம் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நியர்லி 30% வரைக்கும் அவங்க இந்த GDP வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஹியூஜாக டேரிஃப் வரனால அந்த கண்ட்ரி வந்து சிவியராக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன் மற்ற கண்ட்ரிலாம் நம்ம பேசணும், நம்ம கண்ட்ரியை பற்றி மட்டும் பேசினா போதாதா அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு டெண்டன்சி. இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உடனே பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு எட்டி பார்ப்போம். அங்கேயும் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா நம்ம வீட்லேயும் கரண்ட் இல்லைப்பா, அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லை, சீக்கிரம் கரண்ட் வந்துடும் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவோம்ல, அதே மாதிரி சந்தோஷம் தான் நமக்கு இங்கே. ஸோ நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட எக்ஸ்போர்ட் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிக்காது. ஏன்னா இவங்களோட ரைவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்போஸ் பண்ண டேக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் வந்து இந்த டேக்ஸை பேர் பண்ணிப்பாங்க. அண்டு அதனால் வந்து இவங்க சர்வைவ் ஆகிடுவாங்க அண்ட் அவங்க பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, ஓகே. டெக்ஸ்டைல்ஸ், வாட் அபவுட் அதர் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ஆட்டோ கம்பனண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ கம்பனண்ட்ஸில் பெரிய லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. ஒரு $2.6 பில்லியன் அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனால் அது வந்து ஒரு பெரிய இது இல்லை. நம்மளுடைய $70-80 பில்லியன் எக்ஸ்போர்ட் டு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த $2.5 பில்லியன் பெரிய லெவல் இல்லை. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய அடி தான். யார் யார் இந்த பிக் பிளேயர்ஸாக இருக்காங்களோ இந்த லைனில், லைக் த சோனா, BLW அண்ட் அதர் பீப்புள் வந்து வில் பி சம்வாட் ஹிட் ஆகுவாங்க. லைக் ஈவன் மதர்சன் ஆல்சோ அவங்களுடைய குரூப் கம்பெனி கூட இதனால் அஃபெக்ட் ஆகும். அண்ட் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் அவங்களும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி இவங்க அதை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. பட் ஆனால் இந்த 2 வீலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. தோ எக்ஸ்போர்ட் பாஸ்கெட் நிறைய இருந்தால் கூட அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்
எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி தான். அதனால் வந்து அவங்க வந்து அந்த சிவியராக இதனால் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அண்டு டூ வீலர்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். பட் ஆனால் ஃபாரின் மார்க்கெட்டும் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. பட் அமெரிக்காவுக்கு எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. பட் சவுத் அமெரிக்காவுக்கு, ஆஃப்ரிக்காவுக்கு அந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டூ வீலர்ஸ் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது. பட் டாடா மோட்டர்ஸ் அவங்க வந்து யூகேலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும். பட் யூகேக்கு லெவி பண்ண டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. அரௌண்ட் 10% தான் வருது. அதனால் பெரிய லெவலில் வந்து ஈவன் டாடா மோட்டர்ஸ் கூட ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ அது குட் நியூஸ் ஃபார் டாடா மோட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் ஏன்னா ஜாகுவார் வந்து அங்கே தான் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் நியர்லி 1/3 ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து நார்த்தன் அமெரிக்காவுக்கு தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இதுக்கு வந்து ஒன்லி 10% லெவி தான் வருது. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் டாடா மோட்டர்ஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா எது ஹையர் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா அபவுட் $70 billion எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷினரி தான் ஹையஸ்ட் 15%. ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்டு ஜுவல்லரி வந்து அரௌண்ட் 11%. அண்ட் ஃபார்மா வந்து இஸ் அபவுட் 11%. அதான் சொன்ன ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸம்டடு. ஆல்மோஸ்ட் அந்த பேசிக் டியூட்டி மட்டும்தான் வரும். தட் இஸ் அ 10%. தென் மினரல் ஃபியூவல்ஸ், தென் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் இதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. அபவுட் 3 to 5%ல் இருக்குது. தென் ஆட்டோ ஆன்சிலரிஸ் 3.3% நம்மளோட டோட்டல் எக்ஸ்போர்ட்டில். ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அகெயின் அபவுட் 3.2%. நான் நிட்டட் க்ளோத்திங் அது வந்து 3.2%. அண்ட் நிட்டட் க்ளோத்திங் பார்த்திங்கன்னா 3.2%. ஸோ இந்த இதெல்லாம் ஒரு ஸ்மாலர் போர்ஷனில் தான் இருக்கும். நம்ம வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணல. அதனால் இந்த 26% வந்து இந்த கம்பெனி நீட் டு அப்சார்ப். இல்லாட்டா அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க நெகோஷியேட் பண்ணி ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணுவாங்கன்னு தான் எடுத்துக்கணும். நம்ம இப்போ வந்து என்ன ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த அன்சர்டன்ட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதாவது இது வரைக்கும் என்ன பண்ணுவார், எப்படி பண்ண போகிறாரு, எந்த லெவலுக்கு டேக்ஸ் போட போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய அன்சர்டன்ட்டி இருந்தது. இன்றைக்கி வந்து அது கிளாரிட்டி வந்துருச்சு. இவ்வளோதான். இனிமேல் வந்து எல்லா கம்பெனிஸும் பேக்வர்டாக ஒர்க் அவுட் பண்ணி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இனிமேல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, லாங் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு கஸ்டமரோட. இப்போ எப்படி 2 பேரும் மியூச்சுவலாக பேசி அதை அந்த சொல்யூஷன் அரைவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. பட் த லெசன் இஸ் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் இல்லை இனிமேலே. ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸு ஃபார் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் நம்ம வந்து ஜாஸ்தி வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணாமல் இனிஷியல் பீரியடில் க்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறது பெட்டர் அப்படின்னு கூட இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். பட் அஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணோம் அதுதானே முக்கியமானது. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி தான் பேசணும். அண்டு எந்தெந்த செக்டார் நல்லா பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலி டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு செக்டார் எது இருக்கோ அண்ட் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டு கூட ஒரு 1 lakh crores வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ரிபேட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த செக்டார்ஸ் வந்து எந்த செக்டார்ஸ் பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்னா டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு செக்டார்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் அடைய போகுது. அதுலேருந்து என்னென்ன ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா தி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், தட் இஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணோம். ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தென் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களே வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ஹியூஜ் பாப்புலேஷன், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டு இருக்கனால இந்த டேக்ஸ் ரிபேட்டும் கிடைக்கிறனால இந்த ஹாஸ்பிட்டல் செக்டார் கூட அந்த லிஸ்டட் பிளேயர்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமேல இந்த இன்சூரன்ஸ் சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம், ஃபினான்ஷியல் செக்டார் கூட. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இந்த மாதிரி டாரிஃப் அண்ட் இதில், அதனால வந்து இந்த செக்டாரும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆர்பிஐ கூட நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க கூட இந்த மாதத்தில் மேபி ஒரு அனதர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டு கொடுக்கலாம். அண்ட் அந்த இது கட்டு கொடுத்தாங்கன்னா தென் ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்குது தட் இந்த செக்டாரும் லைக் அதர் டொமஸ்டிக் செக்டார் மாதிரி நல்லா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறமேல வந்து ரிட்டைல்
அண்ட் இதுதான் நம்ம கூட நேற்று கூட ட்ரெண்டுங்கிறத பற்றி நம்ம பேசணும். தென் இன்சூரன்ஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பிச்சுன்னா தென் நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். நம்மளும் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கலாம். அண்டு இந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தோம்னா தென் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதோடு சேர்த்து கோல்டே மறந்துட வேண்டாம். ஏன்னா கோல்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நிலி அபவுட் 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எந்த செக்டாரும் இந்த லெவலுக்கு கொடுக்கல. அதனால் கோல்டும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஒன் திங் வெரி சர்டன், கலகம் பிறந்தால் தான் நல்ல நேரம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.